வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். நம்ம வீட்டில் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா இன்னோவேட்டிவாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதமும் கொஞ்சம் கூட மீதி ஆகாது. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி மீதி உள்ள சாதத்தை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதை ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் நல்லா காயும் போது நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நாம் இதில் ஒரு 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல நம்ம பூண்டை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை நல்லா வணக்கி விட்டுறோம். பூண்டை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக கேரட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட்டையும் போட்டுட்டு நம்ம அதே மாதிரி நல்லா வணக்கி விட்டுறோம். கேரட் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சமாக வணங்கினா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்பீடாக வணங்கினா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது பீன்ஸ் போட்டுட்டோம். அதே மாதிரி பீன்ஸையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். அடுத்ததாக நீல வாக்கில் அரிஞ்ச முட்டைக்கோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீளமாக போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ரைஸுக்கும் சேர்ந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் இப்பயே ஃபஸ்ட்லேயே, ஏன்னா கடைசியாக உப்பு போட்டால் நம்மளுக்கு அவ்வளோக்கு உரைக்காது. இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வணங்கும் போது அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். அடுத்ததாக இதில் நம்ம ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம போட வேண்டிய மசாலாலாம் அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படியே வணங்க விடுவோம் நல்லா ஹை ஃப்ளேமில். அடுத்ததாக இதில் நம்ம 1 கப் ரைஸு நம்ம நல்லா உதுத்து வச்சுருக்கோம். மீதமான ரைஸை அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனால் நம்ம இதே பாஸ்மதி ரைஸ் போடும்போது, ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் போடும்போது கொஞ்சம் ஒட்டாமல் உதிரியாக வரும். இதுவும் ஓரளவு உதிரியாக வருங்க, பட் ரொம்ப உதிரியாக வரும்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம இதில் வெங்காயத்தாள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.